அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரோமோ வந்துருச்சுங்க. வந்ததில் வந்து ஃபைட் சீன் தான், எதிர்பார்த்த மாதிரியே ஃபைட் சீன் தான் நடந்துகிட்ருக்கு. வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பார்த்துடுறாரு மொட்டை மாடியிலேருந்து. பார்த்துட்டு கீழே வந்து ஏன் காலி பண்ணுறீங்க, காவேரியை நீங்கள் இங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காவேரிக்கிட்ட நீ பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு. காவேரி என் பொண்டாட்டி, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. அது நீ எதுக்குடா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அதே டைமில் நிவின் இவனு எல்லாம் இருக்காங்க. சாரதா வந்து எதுக்குங்க இப்படி பேய் மாதிரி கத்துறாங்க? சை, எனக்கு பிடிக்கவே இல்லை சாரதாவை. சாரதா வந்து கத்துன்னு கத்துறாங்க. எதுக்கு நீ என் பிள்ளைய பார்க்கணும், என் மகளை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே அப்போ வந்து காவேரின்னு கூப்பிட்றாரு விஜய். காவேரி திரும்பி கூட பார்க்க மாட்றாங்க. ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, காவேரி நீ யார்? இப்போ குமரனும் அவங்க அம்மாவும் கேட்பாங்க, நீ யார் முதல்ல என் மகளை வந்து போய் வான்னு கூப்பிட்றதுக்குன்னு சொல்லும்போது, காவேரி என்னோட பொண்டாட்டி அப்படின்னு ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி கத்தி சொல்கிறாரு. அது யார் காதில் விழுகுதோ இல்லையோ, காவேரி காதில் விழுகணும் இல்லையா? அது விழுகலை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து சாவி கொடுக்க வரும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இறங்கி வராரு. ஒரு குழந்த மாதிரி ஓடி வராரு விஜய். சாவி கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி. அப்போ உடஞ்சி போயிடுறான் பாவம். ஐயோ விஜய் மனசு உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறமா வந்து தாத்தா மடியில் படுத்து தான் அப்போ தான் அழுகிற சீன் போல். ஆனால் காவேரி சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. தாத்தா கிட்ட எல்லாத்துக்குமே நன்றி தாத்தா, நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு நன்றி கெட்ட ஃபேமிலி, துரோகம் பண்ணுற ஃபேமிலி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்வேன், அடித்து சொல்வேன் ஆணித்தரமாக. ஏங்க ஒரு பையன் ஒரு விஷயத்த சொல்ல வரேன், அப்புறம் எதுக்கு பண்ணி அக்ரிமெண்ட் போட்ட? இப்போ வந்து கல்யாணம் வந்து இப்போ என்னோட பொண்டாட்டின்னு சொல்கிறேன், இப்போ என் பொண்டாட்டின்னு சொல்கிறியே, நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டையே, ஏன் முன்னாடி தானே என் பிள்ளையை வந்து வெளியே போக சொன்னால் அப்படி கூட கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். அதுக்கு விஜய்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். இல்லைங்க நான் சொன்னேங்க, நான் வேறு மாதிரி சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு எடுத்து சொல்ல சான்ஸ் கிடைக்கும். விஜய் வந்து காவேரிக்கிட்ட பேச விட மாட்டாங்க. பேசினா மனசு மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு வந்து பிள்ளையை வந்து வாழ வைக்கணுன்ற எண்ணம் கிடையாது, இழுத்துட்டு கூட போகணுன்னு தான் எனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த சாரதா கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. இது குமரனுக்கு எங்கேருந்து இவ்வளோ கோவம் வந்தது, எப்போ இந்த இவ்வளோ தைரியம் வந்தது அப்படிங்கிற கேள்வி பயங்கரமாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமாக இப்போ நீயாண்டா வந்த போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த குமரனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி அவரே நினச்சிருக்க மாட்டார். ஆனால் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத. நிவின் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பெரிய கேள்வியாக இருக்குது. அவரை என்ன பண்ணுவார், அமைதியாக தான் இருப்பார், வேறு வழி இல்லை. ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?